மேத்தா பட்கர், சுபாஷ் பால்தேக்கரே, நம்மாழ்வார் என இன்னும் பட்டியல் நீளும் இயற்கை ஆர்வலர்களை பற்றி பேசினாள். அந்த வரிசையில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் குளத்துப்பாளையம் பகுதியில் திரு முத்துமுருகன் என்பவர் இயற்கையோடு இரண்டரக் கலந்து தனது நிலத்தில் விளைகின்ற தானியங்களை பறவைகளுக்கு உணவாக விட்டு விடுகின்றார் என்பது மிகவும் மெச்சத்தகுந்த செய்தி. ஆக இன்னும் உயிர்ம நேயம் கொண்டவர்கள் இந்த உலகில் இருப்பதால் தான் ஓரளவுக்காவது மழை பெய்கிறது என்பது நிதர்சனம். நல்லவங்க 4 பேர் இருந்தாத்தான் நாட்டில் மழை பெய்யும் என்கின்ற பழமொழி அர்த்தமுள்ளது. அதே சிந்தனையோடு தொண்டாமுத்தூர் குளத்துப்பாளையம் புறப்பட்டோம். திரு முத்துமுருகன் ஐயா அவர்கள் பூமியை அடைந்தோம். என்ன இயற்கையான சூழல், அற்புதம்! அவர் நம்மை வரவேற்றார். முதலில் உணவு அருந்துங்கள் என அன்பு கட்டளையிட்டார். உதயசூரியன் என்கிற தோழரை அழைத்து உணவுக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். உணவு உற்பத்தி என்றாலே உதயசூரியனின் உதவி அவசியம் என்பது இயற்கையின் நீதி. உணவு அருந்தினோம், வணக்கம் சொல்லி நேர்காணலை துவங்கினோம். கலப்பை இருக்குது இல்லைங்களா, இழுத்துட்டு போற கலப்பைக்குன்னு மாடு மேல வச்சு இழுத்துட்டு போற அந்த நுகத்துக்குன்னு ஜாயின் பண்ற இந்த நீல தடி இருக்கு பாத்தீங்களா, போகுது இல்லைங்களா, அதுக்கு பேர் கருவத்தடிங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த மேடையை வந்து இந்த கருவத்தடியில வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து ஒரு தாம கயிறு அந்த கயிற்றுல வந்துகிட்டு இதைய கட்டி அந்த இது இருக்கு இல்லைங்களா, நுகத்துல போட்டு அது ஒரு விதமா முடிச்சு போடுவாங்க. அது இன்னொரு முறை நீங்க செஞ்சு காட்டுறாங்க. மாடு வேணுது. இப்ப இன்னொரு வருஷம் விட்டேன்னு வச்சுக்கோங்க, இதை அறுத்து அப்படியே வந்துகிட்டு இழைச்சோம்னா மாட்டு மேல 2 மாட்டுக்குமே நீங்க நுகம் வைக்கிறீங்க இல்லைங்களா, நுகம், இதுக்கு பேரு முலாமரங்க. இந்த முலாமரம் தெக்கெல்லாம் வந்து இருப்பாங்க, மஞ்சள் பூம்பாங்க, நம்மளுக்கு சாயமரம் பாங்க. அது அப்படியே கலர் அழகா இருக்கும், செவன்ட்டு. இந்த நோனி வருது இல்லைங்களா, நோனி சொல்றீங்க இல்லைங்களா, இவருடைய பழம் தாங்க. ஆனா அது கொஞ்சம் வேற வெரைட்டி. அது ஒரே கொள்ளலாம் இப்படி வந்துக்குங்கிறதா. இந்த பக்கம் வந்து சரிங்க. உயிர் வேதியில என்னன்னு கேட்டீங்களா? ஆமா, அதேதான். இது இவருடைய இது வந்துங்க கால்சியம் சத்து, அயன் சத்து, இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. நல்லதுங்க. இப்படி உயிர் வேதியில சொன்னீங்களா? சரிங்க. கொட்டை தெரியுங்களா? ஆமாங்க. தங்கர்னு பாத்தீங்களா, வேறு கூப்பிட்டு பாருங்க. தங்கர்னு எப்படி காய்ச்சிட்டு வேறு, அதான் ஆடு சாப்பிடுங்க, மாடு எடுத்துக்காதுங்க. ஆமா, ஆட்டுக்கு உடச்சிட்டு போவாங்க. இப்ப உயிர் வேதி எப்படி அடம்பா இருக்கு தெரிஞ்சுங்களா? கீரை பாருங்க, சுத்திக்கீரை. சுத்திக்கீரைங்க. இதுலயே வந்துகிட்டு சுத்திக்கீரை இருக்குங்க. பால் சுண்டக்காய் பாருங்க எப்படி இருக்குங்க பாருங்க. அப்புறம் இது வந்து எந்த பயிருக்கு? முடக்கத்தான் பாருங்க, முடக்கத்தான் இருக்குங்க. கீழே எல்லாம் மழை விடுங்க பாருங்க, முடக்கத்தான் பாருங்க பாருங்க. அப்படியே இது வேலி போயிருக்கு, தெரியுதுங்களா? முடக்கத்தான் பாத்தீங்களா? ஆமாங்க. பாருங்க, இதெல்லாம் மூலிகைங்க. இப்ப இது முடக்கத்தான், முடக்க நீக்கி. இதுதான் வந்துகிட்டு நாகரஞ்சிங்கிற நாகரிகி. இப்ப வைத்தியர்கள் வந்து இது கேட்பாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வேலிப்பருத்தி இருக்கும். சரிங்க. பாருங்க, வச்சுட்டு விற்கிறாங்க. பாருங்க, வீட்டுக்காரம்மா பறிச்சுட்டு போறேன், வீட்டுக்காரம்மா என்ன கொண்டுலையாம்பாங்க. யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாம் காசு கொடுத்தா கிடைக்கும். எறும்பு இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்களா, பாருங்க எறும்பு பிடிக்காம இருக்கு. பிடிங்க பாருங்க, எடுங்க. எப்படி இருக்குங்க? அப்படியே காய்ச்சி எப்படிங்க பாருங்க. யாராச்சும் தொட்டிருக்காங்களா? அதுவே இல்லைங்க, பறவைக்கே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழால் இருக்குது. இப்ப நீங்க ஒன்னும் கொக்கி போட்டு போயிருக்கல. இது பாருங்க, அப்படியே தெரிஞ்சு வைக்கலாம். அங்க பாருங்க, மேல பாருங்க, இது பாருங்க பறிக்கிறதுங்களா? சரிங்க. அதுக்கு மேல பறிக்கிறதுக்கு மேல ஏங்க இது பாருங்க, கொஞ்சம் ஆமாதான் எறும்பு வந்துரு. இப்ப அதுக்கு அந்த அந்த இனிப்பு இருக்கிறதுனால அந்த இனிப்பு வந்து எறும்பு சாப்பிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஆமாங்க. இதுக்கு குணம் என்னன்னா இதுதான். இது பாரு எப்படி இருக்கு பாருங்க. கொடுக்காய் புளி, கொடுக்காய் புளிங்கிற சீனி புளிங்க நம்ம சொல்லுவாங்க, கொடுக்காய் புளின்னு சொல்லுவாங்க, கோண புளிம்பாங்க. இதை எடுத்துட்டீங்க இல்லைங்களா, இங்க பாருங்க, இது வெறும் போயிடுச்சு. நீங்க பிடிச்சணும், இதையும் எடுத்துருங்க. பாருங்க, இது உள்ளுக்குள்ள இப்ப போக முடியாதுங்க. நான் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இது அப்படியே வந்து பிச்சு போட்டீங்கன்னா முளைக்கும். பால்ல சேர்த்தாப்பா உயிர் வந்து நம்முடைய ஜீவன் நீட்டிக்கப்படும் சொல்லுவாங்க. பழுத்த பழத்தீங்களா? இல்லைங்க, இந்த இலை
அதுக்கு பெயர் என்னங்கய்யா? அந்த சீந்தல் கொடி. சீந்தல் கொடி. ஆமா, இந்த பக்கம் நம்ம ஜனங்க ஆகாசக்காரம்பாங்க. காலகட்டத்தில் கொரோனாவுக்கு இது மருந்தாக கூட பயன்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பீரியட்ல தேடிட்டு வந்தாங்க. இதுல வந்து எண்ணெய் காய்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா முட்டி வலிக்க, அதாவது இதுக்கு மருத்துவ பயன் நிறைய இருக்குதுங்க. மருத்துவ பயன். சரிங்க, கட்டாயம் இதுதான் சௌரியோட வருங்க. இதுதான் சௌரி மாறுங்க. இதுதான் நீங்க வந்துட்டு கல்யாணத்துல கட்டுறீங்க. இங்க பாருங்க, அங்க பாருங்க, நீங்க பாருங்க, என் கையில இருக்கிறத பாத்துட்டீங்கல்ல, இங்க பாருங்க, உங்க கால் கடியில கிடக்கிறது பூரா இருக்கு. இந்த சௌரி நம்ம கொடுக்கல யாருக்கும். அதனால அதெல்லாம் மீன் இல்லாத போது இதை சாப்பிடுங்க. இதே கல்யாண வீடுகள்லாம் பச்சையா நீங்க தோரணமா பாக்குறீங்க. அழகுக்காக தோரணத்துக்கு கட்டப்படும். ஆமா, கட்டிட்டு வந்து கட்டுவாங்க. வீட்டு வாயில். இப்ப இது எல்லாம் வந்து இப்ப மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க தூக்கி போடுறது இது தோரணம் கட்டுவாங்க சௌரி. நீங்க பாருங்க, அந்த விதையை பொறுக்குங்க. இந்த கருப்பா இருக்குது இல்லைங்களா, ஆமாங்க, அது பூரா பொறுக்குங்க. இதுதான் சௌரியோட விதை. இதை பூரா வௌவால் சாப்பிட்டுட்டு போடுங்க. அந்த கருப்பா இருக்கிறது பூரா விதைங்க பொறுக்கிட்டு வாங்க. நலத்துக்காகுங்க, அழைப்புறது செயற்காகும். இது சாய மரமே பேருங்க, செவன் இருக்குங்க. கேரளா லைன்ல இது வெட்டக்கூடாதுன்னு ரூல் இருக்குங்க. அதுல கேரளா எனக்கு அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியலீங்க. ஆனா அது மருத்துவ குணம் இருக்கிற மாதிரி தானுங்க. அது நிறையங்க பல்படிக்கு வெட்டிட்டு போவாங்க. அதான் நான் நோனாலும் சொன்னேன் இல்லைங்களா, நோனி. நோனி இதுல வருது. நீங்க இது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பூராமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்துகிட்டு எல்லாமே வந்து எந்த மருத்துவ குணம் இல்லாத குரோட்டன் சொன்னதானுங்க. எல்லாமே மூலிகை. அது ஒரு சல்ல கொக்கி வச்சு தான் போடுங்க அழுங்காப்புல. சல்ல கொக்கி இருக்கு. இப்ப அந்த செவ்வரும் தற்காக்கலின்னு வைங்க, நோய் தாக்குங்க. அது தற்கா இருக்குங்காட்டி அந்த நீங்க சொல்ற அந்த ஒரு சுவை இருக்குங்க. குப்பமேனிங்களா? குப்பமேனி சொல்றீங்க இல்லைங்களா? ஆமாங்க, பாரு, குப்பமேனி முடக்கத்தான். குப்பமேனி இதாங்க. இது குப்பமேனி இல்லைங்களா? இங்க காடாட்டா வருங்க மழை வந்துச்சுன்னா. இது என்ன மருத்துவ குணங்க? அரிப்பிரச்சின்னு வச்சுக்கோங்க. இது வந்து மஞ்சள், விரலி மஞ்சளோட அரைச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதாங்க அந்த இது சொன்ன இல்லைங்களா, புன்னை மரம் சொன்ன இல்லைங்களா? புன்னை மரத்தை இதை வச்சுட்டு மரத்தை வச்சு விளையாடுவாங்க. இது வந்து சாட் போட்டு இந்த புன்னை விதையை இப்படி போட்டுருக்குது. மறுநாள் நான் முருங்கைக்காய் பறிச்சுட்டு வீட்டுக்கு